கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஏசப்பா உடைய ஏக்கம் என்னென்று சொல்லி சோதரம். ஏசப்பா நம்மோடு பேசுகிற அந்த ஏக்கம் என்னென்று சொல்லி நாம் பார்க்கலாம். ஏன்னா இருக்கட்டும், சாட்சி சொல்கிறேங்கிறாங்க, காணிக்கை போடணும், இருக்கட்டும், இன்றைக்கி அது முக்கியம் இல்லை. ஏசப்பா என்ன நினைக்கிறாருன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்காம சும்மா சாட்சி சொல்லி காணிக்கை போட்டு தசமம் கொடுத்து என்னத்தை பண்ண போகிறோம்? அதெல்லாம் ஏசப்பாவுக்கு தேவையா? யாராவது ஏசப்பாவுக்கு அதெல்லாம் தேவைன்னு சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். அதான் முக்கியம். என் இயேசு அழுகிறார். ஏன் இயேசு அழுகிறார்? அப்போ இயேசு யார் முதல்ல தெரியுமா? நமக்கு எப்படிப்பட்டவர் அப்படின்னு முதல்ல தெரியுமா? என்ன செய்ய போகிறார் அப்படின்னாவது தெரியுமா? இல்லை அவருடைய குணம் என்னன்னு நமக்கு தெரியுமா? அவருக்கும் எனக்கு என்ன தொடர்பு அப்படின்னாவது தெரியுமா? நீங்கள் எதுக்கு காணிக்கை கொடுக்குறீங்க? எதுக்கு தசம்பம் போடுறீங்க? ஒன்றுமே தெரியாமல் எதுக்கு? ஏன்? ஒன்றுமே தெரியாமல் யாருக்கோ போடுறதுக்கு பேர் பிச்சை. அல்லேலூயா. தெரிஞ்சவங்களுக்கு, நேசிக்கிறவங்களுக்கு கொடுக்கறதுக்கு பேர் அன்பு. கொடுக்கறதுலேயே வித்தியாசம் இருக்குது. 100 ரூபா காணிக்கை போட்டால், 100 ரூபா ஒருத்தனுக்கு தெரியாதவனுக்கு போட்டால் என்ன அர்த்தம்? தெரியாதவனு ஒருவனுக்கு போட்டால் அதுக்கு பேர் பிச்சை. தெரிஞ்சவருக்கு போட்டால், புரிஞ்சவருக்கு போட்டால், நம்மையே நேசிக்கிறவருக்கு கொடுத்தால் அதுக்கு பேர் என்னது? பிச்சைங்களா? அது பிச்சையை போடுறோம். நம்ம பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்குறோம், காசு கொடுக்குறோம், பிச்சையை போடுறோம் பிள்ளைகளுக்கு. ஏன்? தெரியாதவனுக்கு கொடுத்தால் அதுக்கு பேர் சொல்லுங்கள். இப்போ இயேசு பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? இயேசு இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கிறாருன்னு தெரியுமா? இயேசுனுடைய குணம் என்னன்னு தெரியுமா? அல்லேலூயா. இயேசுவினுடைய குணம் தெரியுமா? என்னுடைய பிள்ளைகளுடைய குணம் என்னென்னு எனக்கு தெரியும். என் ஒய்ஃபுடைய குணம் என்னென்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி உங்களுக்கும் எல்லாமே தெரியும். உங்கள் அண்ணன் தம்பி, அக்கா தம்பிச்சி, மாமா மச்சான், பெரியப்பா சித்தப்பா எல்லாத்தையும் பற்றி தெரியும். தெரியுமா? தெரியாதா? தெரியும். இயேசுவை பற்றி தெரியுமா? சும்மா சொல்லுங்களேன். அவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? யோசித்து பார்த்துருக்கிறீங்களா? எங்கேயும் பாஸ்டர், அதெல்லாம் யோசிக்கிறதுக்கு எனக்கு எங்கேயும் பாஸ்டர் நேரம் இருக்குது. ஜெபிச்சிங்களா? எங்கேயும் பாஸ்டர், ஜெபிக்கிறதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இருக்குது. அப்புறம் ஆராதனை பண்ணிங்களா? எங்கேயும் பாஸ்டர், அதுக்கெல்லாம் எங்கேயும் பாஸ்டர்னு நேரம் இருக்குது. அப்புறம் காணிக்கை தசம்பம் கொடுக்கறதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு நேரம் இருக்கா? இல்லை அதுதான் ஏசப்பாவுக்கு வேணுமா? சொல்லுங்கள். அதுதான் ஏசப்பாவுக்கு போதுமா? அது போதுமா ஏசப்பாவுக்கு? என் சம்பளத்திலிருந்து 10ல் 1 எடுத்து வைக்கிறேன், 10ல் 2 எடுத்து வைக்கிறேன், போதுமா? இல்லை ஞாயிற்றுக்கிழமைக்கு வந்தோம், கையை தட்டினோம், பாட்டு பாடினோம், இன்றைக்கி நல்லா இருந்துச்சு ஆராதனை, கர்த்தரனோடு பேசினார், போயிட்டே இருக்கு. அது போதுமா? என்ன பண்ணுறாரு இயேசு? அவருடைய குணம் என்னென்னு தெரியுமா? கேட்டால் நல்லவர்னு சொல்லுவோம். ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்குறோமா? எதுக்கு சர்ச்சுக்கு வந்திருக்கிறோம்? எதுக்கு வந்திருக்கோம்? யோசித்து பார்த்துருக்குறோமா? எதையோ யோசிக்கிறோம். ஆண்டவரை பற்றி யோசிச்சுருக்கிறோமா? யோசிச்சுருக்கிறோமா? என்ன பண்ணுறோம்? உங்கள் காணிக்கெல்லாம் வேண்டாம். ஏசப்பாவுக்கு என்ன வேணும்? உங்களிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார்? அன்பின் நிமித்தம் நீ காணிக்கை செலுத்துகிறாயா, இல்லை பரிதாபத்தின் நிமித்தம் காணிக்கை செலுத்துகிறாயா? பரிதாபத்தோடு காணிக்கை செலுத்தினால் அது பிச்சை. அன்பின் நிமித்தம் நீ காணிக்கை செலுத்தினால் அது தேவனுக்கு உகந்ததாக இருக்கும். அல்லேலூயா. என்கிட்ட
ஏசப்பா என்ன பிச்சையை கேட்குறாரு? இதெல்லாம் அவருக்கு வேணுமா? இல்லை. என்னுடைய நேசத்தை அவர் எதிர்பார்க்கிறார், என்னுடைய பாசத்தை அவர் எதிர்பார்க்கிறார், என்னுடைய நேரத்தை அவர் எதிர்பார்க்கிறார். என்னோடு என் மகன் பேசணும், என்னோடு என் மகன் உறவாடணும்னு எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வார்த்தைகளை 5 மணி நேரம் நேற்றைய தினத்தில் என்னோடு கூட கர்த்தர் இடைப்பட்டார். 5 மணி நேரம் இடைப்பட்டார். அல்லேலூயா. உங்களுக்கு அது சுருக்கமாக சொல்கிறேன். ஏன்னா 5 மணி நேரம் நான் பேச முடியாது உங்கள்கிட்ட. நான் பேசிடுவேன், நீங்கள் உட்காந்து கேட்க முடியாது. ஏன்னு கேட்டால் நிறைய வேலை இருக்கிறது, உங்களுக்கு நிறைய காரியங்கள் இருக்கிறது, நிறையா செயல்பாடுகள் இருக்கிறது. ஊழியக்காரங்களுக்கு தான் ஒன்றும் இல்லை, உட்காரணும். ஆனால் நீங்களாம் நிறைய பிஸி, நிறைய ஓடணுன்னா, இன்னும் நிறையா பிள்ளைகளுக்கு சொத்து சேர்க்கணும், பிள்ளைகளுக்கு திருமணம் செய்யணும், இன்னும் நிறையா கடன் அடைக்கணும், நிறையா நகைகளை திருப்பணும், இன்னும் நிறைய வேலை இருக்குது உங்களுக்கு. எங்களுக்கு ஒன்றும் இல்லை. அதனால நாங்கள் என்ன செய்கிறோம்? 5 மணி நேரம் உட்காந்து தேவனிடத்தில் கேட்குறோம். அல்லேலூயா. அதனால் 5 மணி நேரம் நான் உங்களோட கர்த்தர் பேசினால் உங்களுக்கு நேரம் பத்தாது. கர்த்தர் கேட்குறாரு, நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? அல்லேலூயா. என்னுடைய குண லட்சணமாவது உனக்கு தெரியுமா? உன் உறவுகளை பகுத்து ஆராய்ந்து அறிந்து வைத்திருக்கிறாய். என் புருஷன்னா இப்படி தான், அந்த ஆள் இப்படி தான், என் பொண்டாட்டினா இப்படி தான், அவள் இப்படி தான் இருப்பான், என்ன பண்ணுறது, நம்ம தான். என் பிள்ளைனா பெரிய பிள்ளைனா இப்படி தான் இருப்பான், என் சின்ன பிள்ளைனா இப்படி தான் இருக்கும். இயேசு எப்படி இருக்கிறார் தெரியுமா? ஜோகனாவுக்கு இப்போ ஒரு ஊசி போட்டுடலாமா? ஊசி போட்டுடலாமா? அமைதியாக உட்காரு. உனக்கு ப்ரைஸ் வேணுமே வேண்டாமா? அமைதியாக உட்கார்ந்தவங்களுக்கு ப்ரைஸ் தருவோம். பெரிய டப்பா உனக்கு தான், சரியா? அமைதியாக உட்காந்தீங்கன்னா பெரிய டப்பா உனக்கு தரோம். இப்போது இயேசு என்ன செய்கிறாருன்னு அப்படியே உட்காந்து ஆராய்ச்சி பண்ணி பாருங்களேன். யாரையோ கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோமா? அவன் இப்படி தான் பாஸ்டர், அவன் சொன்ன பேச்சு கேட்க மாட்டான், அவன் திருந்த மாட்டான், அவனை பற்றி எனக்கு நல்லா தெரியும் சொல்கிறோமா இல்லைங்களா? ஆனால் இயேசுவை பற்றி என்ன தெரியும்? அல்லேலூயா. இப்படியெல்லாம் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணணும். இப்படியெல்லாம் ஆராய்ச்சி பண்ணணும். பண்ணணுமா பண்ணக்கூடாதா? வாழ்க்கை உங்கள் டூலர் கிடையாது. ரிப்பேர் ஆச்சுன்னா எவன்கிட்டயே கொண்டு போய் விட்டால் எவனோ ரெடி பண்ணி கொடுத்துருவான். நாமெல்லாம் கண்டுக்கணுங்கிற அவசியமே இல்லை. அப்படி தானே? இது வாழ்க்கை டூலர் கிடையாது, கார் கிடையாது. எவனோ விட்டால் எவனோ பண்ணிடுவான், எவனோ என்னமோ செய்வான், நமக்கு என்ன அப்படின்னு. இது வாழ்க்கை உங்களுடையது, என் வாழ்க்கை என்னுடையது. அல்லேலூயா. உன் வாழ்க்கை உன்னோடையது. உங்கள் அம்மாட்டையா இருக்குது, உங்கள் அப்பாட்டையா இருக்குது, இல்லை உங்கள் பாட்டிக்கிட்டு இருக்கா? யார்கிட்ட இருக்குது? உங்கள்கிட்ட தான் இருக்குது. அப்போது உங்களுக்கும் இயேசுவுக்கும் என்ன தொடர்பு? உட்காந்து கண்ணை மூடி அப்படியே ஆராய்ச்சி பண்ணுங்களேன். எதையோ ஆராய்ச்சி பண்ணுறோமா இல்லைங்களா? எதையோ ஆராய்ச்சி பண்ணுறோமா இல்லையா? அப்போ இயேசு என்ன பண்ணிகிட்ருக்கிறார்? உட்காந்து ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்கா? ஆனால் ஒரு நாட்டையே ஆள்ற முதலமைச்சருக்கு நேரம் இருக்குது. யாருக்கு? ஒரு நாட்டையே தன் கைக்குள்ளே அடக்கி வச்சிருக்கிற முதலமைச்சருக்கு ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு நேரம் இருக்குது. நமக்கு என்ன இல்லை? 2 பேரை வச்சுருக்கோம். 2 பேர்த்த
கரை சேர்த்துறதுக்கு முடிய மாட்டேங்குது. ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு நேரம் கிடைக்க மாட்டேங்குது. இயேசு பைபிள் படிக்கிறதுக்கு நேரம் கிடைக்க மாட்டேங்குது. ஜெபிக்கிறதுக்கு நேரம் கிடைக்க மாட்டேங்குது. துதிக்கிறதுக்கு நேரம் கிடைக்க மாட்டேங்குது. இயேசுப்பா பற்றி இன்னொருத்தங்கிட்ட சொல்கிறதுக்கு நேரம் கிடைக்க மாட்டேங்குது. எத்தனை பேர்த்த வச்சுருக்குறோம்? 2 பேர்த்த வச்சுக்கிட்டு நாட்டையே தன் குடும்பமாக நினைத்து நடத்தி கொண்டு இருக்கிற ஒரு மனிதனுக்கு நேரம் கிடைக்கிறது. அப்போ ஏசப்பா அந்த மனிதனை நேசிப்பாரா, இல்லை என்ன நேசிப்பாரா? உங்களை நேசிப்பாரா? எந்த மனிதனை நேசிப்பார்? எந்த மனிதனுக்கு கேட்டோன்னு கொடுப்பார்? நமக்கா, இல்லை நாட்டையே ஆட்சி செய்கிற ஒரு மனிதன் கர்த்தரை தேடுகிறான் என்றால், கர்த்தருக்கு நேரத்தை கொடுக்கிறான் என்றால், கர்த்தருக்கு ஆராய்ச்சி செய்து அவரையே நோக்கி பார்க்கிறார் என்றால் அவருக்கு கொடுப்பாரா, நமக்கு கொடுப்பாரா? நீ சொல்லுமா, யார் கொடுப்பார்? கேட்டோன்னா கொடுத்துடணும் ஏசப்பா. அது யார் தெரியுமா? அந்த முதலமைச்சர் யாருன்னு தெரியுமா யாருன்னு? நாட்டையே ஆட்சி செய்கிற ஒரு முதலமைச்சர் கர்த்தரை ஆராய்ச்சி பண்ணுறாரு. யாரு? ஜோசப் விஜயா. ஏன் அவர் தான் கிறிஸ்டின் பேர் வச்சிருக்காருல்ல, அப்புறம் அவராக தான் இருக்கும். யாரு? நமக்கு நேரம் இல்லை, ரொம்ப பிஸி. பக்கத்து வீட்டுக்காரன் ஏதாவது வந்து புலம்புனா கூட, ஏப்பா என் புலம்புலே பெரிய புலம்புலாம் இருக்குது, உன் கதையை கேட்குறதுக்கு எனக்கு எங்கே நேரம்? அப்படி போயிட்டுருக்கிற நம்முடைய காரியம் எங்கே? நாட்டையே தன் கைக்குள்ளே வைத்து கொண்டு என்னென்ன தேவையோ அத்தனையும் செய்து கொண்டு ஆராய்ச்சி செய்கிறார். யாரை குறித்து? அல்லேலூயா. சங்கீதம் 27வது அதிகாரம் 4வது வசனம். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் என்ன செய்யறதுக்கு? ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என்ன நாளெல்லாம்? ஜீவனுள்ள நாளெல்லாம். எங்கே தங்கி இருக்கிறதுக்கு நாடுறாராம்? கர்த்தருடைய ஆலயத்திலே தங்கி இருப்பதையே நாடுவே. அவருக்கு வேறு பொழப்பில்லைன்னு நினைக்கிறீங்களா? இல்லை அவராவது இதை செஞ்சாரேன்னு நினைக்கிறீங்களா? தாவீது இஸ்ரவேல் நாட்டுக்கு எல்லாருக்கும் அவர் யாரு? முதலமைச்சர், ஒரு ராஜா. சரி, ராஜா. அவருக்கு என்ன வேலை இருக்குன்னு நினைக்கிறீங்க? எத்தனை மனைவி அவருக்கு? 10 நினைக்கிறாரு. சரி, அந்த ஆராய்ச்சி அப்புறம் பண்ணுவோம். அவருக்கு எத்தனை மனைவிங்கிற ஆராய்ச்சி அப்புறம் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளை குறித்து ஆராய்ச்சி பண்ணலாம். அல்லேலூயா. அவர் மறுபடியும் அந்த வசனத்தை நல்லா உத்து பாருங்க. கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டேன். இருங்க, எதையே கேட்டார்? ஒன்றை மாத்திரம் கேட்டார். என்ன கேட்டிருப்பார்? மகிமை பார்க்கும்படி ஒன்றை, அதையே நாடுவேன். அதை கேட்கறது மாத்திரம் இல்லை, அது மேலேயே என் கண்ணு போகுது. அதையே நாடுவேன், அதையே தேடுவேன். மனசு பூரா தூங்குற நேரத்தில் எழுப்பி கேட்டால் கூட அதையே. அல்லேலூயா. நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாக. அல்லேலூயா. ஒரு குழந்தைனா, ஒரு மகள் என்றால்
அப்பா இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கை எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? நம்ம அப்பா ஒரு குழந்தை, ஒரு 2 வயசு குழந்தை இருக்குன்னு வச்சுங்களேன். அவருடைய அப்பா எங்கே இருக்கிறாரு? துபாயில் இருக்கிறாரு. அந்த துபாயில் இருக்கிற அப்பாவுக்கும் இந்த குழந்தையோடைய அப்பா குழந்தையோடு இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லைங்களா? இப்போ நான் குழந்தை, என் ஏசப்பா எங்கே இருக்கிறாரு? துபாயில் இருக்கிறாரா இல்லை என் வீட்டில் இருக்கிறாரா? உங்களுக்கு தாங்க பாஸ்டர் தெரியும், எனக்கு கேட்டால் எனக்கு என்ன தெரியும்? சரி, உங்களை கேட்குறேன், உங்கள் அப்பா வெளிநாட்டில் இருக்கிறாரா பரலோகத்தில் இருக்கிறாரா உங்கள் வீட்டில் இருக்கிறாரா? பரலோகத்தில் வெளிநாட்டில் இருக்கிற அப்பா என்ன செய்வார்னா, சம்பாரித்து பிள்ளைக்கு பணம் அனுப்புவார். படிக்கிறதுக்கு, ஆஸ்பத்திரி செலவுக்கு, ட்ரெஸ்ஸு வாங்கிறதுக்கு பணம் அனுப்புவார். ஆனால் அப்பா இல்லை. எனக்கு வீடியோ காலில் அப்பா அப்படிங்குது, அவ்வளோதான். இன்றைக்கி நாமளும் அதையே தான் செய்கிறோம். நம்ம அப்பா பரலோகத்தில் இருக்கிறாரு, கேட்டதெல்லாம் அப்பா எனக்கு ட்ரெஸ்ஸு வேணும், சரிம்மா இதை ஜிபேயில் அனுப்பிச்சி விட்றேன் வாங்கிக்கோ. அதுதானே நடந்துகிட்ருக்கு, அதானே நடந்துகிட்ருக்கு. உண்மையாக நான் பொய் சொல்கிறேன்னா, நம்ம அப்பா பரலோகத்தில் இருக்கிறாரு, கேட்டதெல்லாம் அனுப்பிச்சி விட்றாரு. ஆனால் வீட்டில் அப்பா இல்லை, உள்ளத்தில் அப்பா இல்லை. அல்லேலூயா. ஏன் இல்லை அப்படின்னு கேட்டால், உள்ளத்தில் என்ன இருக்குது? கசப்பு இருக்குது, சண்டை இருக்குது, பாசம் இருக்குது, நேசம் இருக்குது. அப்புறம் என்ன இருக்குது? கடன் பிரச்சனை இருக்குது. அப்புறம் என்ன இருக்குது? கண்ணீர் இருக்குது, கவலை இருக்குது. அப்புறம் என்ன இருக்குது? எல்லாம் இருக்கா? ஆனால் யார் இல்லை? சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஏசப்பா இல்லை. எல்லாம் இருக்குது. பணம் இருக்குது, வீடு இருக்குது, சொந்தங்கள் நிறையா இருக்குது. காரியே துப்புனாலும், மச்சான் நீ இல்லாமல் வாடா, அவன் காரியே துப்புவான். போட நீ அப்படி, நீ இல்லாமல் ஒரு வாழ்க்கையா, நீ இல்லாமல் ஒரு உறவா, வாடா போவோம். ஆனால் காரி துப்பு வாங்கினவர் நின்றுருக்கிறார், காரி துப்புனவன் நின்றுருக்கான். யார் முக்கியம்னு போகிறோம்? யார் முக்கியம்னு போகிறோம்? காரி துப்புனவன் தான் நமக்கு சோறு போடுறானா? காரி துப்புனவன் தான் நமக்கு பார்வை கொடுத்தானா? காரி துப்புனவங்ககிட்ட தான் ஐயோ வயிறு வலிக்குது, தலை வலிக்குது, நெஞ்சு வலிக்குது அப்படின்னு போய் கேட்குறோமா? காரி துப்புனவங்ககிட்டயே போய் கேட்குறோம்? யார்கிட்ட கேட்குறோம்? யார் கொடுக்குறாங்க? யோசிச்சு பார்க்கலாமா? யோசித்து நம்ம செயல்படணும். சும்மா கண்ணதெல்லாம் யோசிச்சுட்டு கண்டபடி போகக்கூடாது. தாவீது எங்கே வந்து ஆராய்ச்சி செய்கிறார்? 77:6 படிங்க. என்ன செய்கிறாருன்னு பார்க்கலாம். 77:6. என்ன காலத்தில்? ராக்காலத்தில். என்னது? ராக்காலத்தில். எப்போ? நைட்டு 12 மணிக்கும் ரீல்ஸ் தான். ராக்காலத்துலேயும் இன்னைக்கு நைட் டியூட்டி. என்னது ராக்காலன்னா? என்னது? அப்போ விடிய காலம்னு பைபிள் வசனம் இருக்கா இல்லையா? இருக்குல்ல. அப்போ இது ராக்காலம், அப்புறம் ராத்திரியாக தான் இருக்கும். இல்லைன்னா விடிய காலம்னு எழுதியிருக்கணும்ல. விடிய காலம்னு இன்னொரு இடத்துல வசனம் இருக்குது. தாவீது சொல்கிறார், விடிய காலத்தில் வீணையே, சுரமண்டலமே, கைத்தாளமே எல்லாமே விழித்து கொள்ளுங்கள் அப்படின்னு எழுதுவார். அதை விழிக்க வச்சு போட்டு இவர் தூங்கிடுவார் நினைக்காதீங்க. இவர் பாட்டு பாடுவார், அதெல்லாம் வாசிக்கும். அல்லேலூயா. அப்போது வாசிங்க. என்ன காலத்தில்? ராக்காலத்திலே என் சங்கீதத்தை நான் நினைத்து என் இருதயத்தோடே
சம்பாசித்துக் கொள்கிறேன். என்னுடைய ஆவி என்ன ஆராய்ச்சி செஞ்சு? என்ன ஆராய்ச்சி செஞ்சு? ஆராய்ச்சின்னா என்ன? அதை பற்றி முழுசாக தெரிந்து கொள்வது. இப்போ டம்ளர் இங்கே இருக்குது, இது எதில் செஞ்சாங்க, இது எப்படி செஞ்சாங்க, இது என்ன மெட்டீரியலு, இது என்னத்துக்கு உபயோகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறதுக்கு பேர் தான் ஆராய்ச்சி. நாம் இது செய்கிறோமா? ஜோகானா, சத்தம் போடாமல் இருந்தீங்கன்னா பெரிய டப்பா உனக்கு. சத்தம் போடக்கூடாது, சரியா? இங்கே நான் என்னை பார்த்துட்டே இருக்கணும், அப்போ தான் பெரிய டப்பா ப்ரைஸ் தருவேன். எல்லோரும் கை தட்டுவாங்க, உனக்கு ப்ரைஸ் தருவேன். அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு என்னை பார்த்துட்டே இரு. டப்பாவையெல்லாம் ஆராய்ச்சி செய்ய சொல்ல, கர்த்தரை ஆராய்ச்சி செய்யணும். முடியுமா? ஜோகானால் முடியாது, ஆனால் உங்களால் முடியும். ஆனால் ஜோகானா மாதிரியே இருந்தால் முடியாது. அப்போ நம்ம என்ன ஆகணும்? மெச்சூரிட்டு இல்லை ஜோகானா மாதிரியே சின்ன பிள்ளைத்தனமாகவே இருக்கலாமா? இல்லை பெரியவங்க ஆகிட்டோம், நமக்கு ஒரு பதவி இருக்குது, நமக்கு ஒரு உயர்வு இருக்குது, நமக்கு ஒரு கடமை இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெச்சூரிட்டி ஆகி யோசிக்கலாமா? ஆராய்ச்சி செய்யணும். என்ன செய்யணும்? செய்யலாமா? தாவீது செய்கிறாருங்க. அவர் நாட்டுக்கு அதிபதி, அவர் செய்கிறார். நமக்கு ஏன்? அல்லேலூயா. நீங்கள் ஒரு காரியத்தை, எதுவுமே எனக்கு நேரம் இல்லை, பிஸி, நான் வேலைன்னு போகிறேன் அப்படின்னு சொல்லுகிற உங்கள் இடத்துல ஒன்று கேட்குறேன். என்ன கேட்குறேன்? ஆண்டவருடைய காரியத்தில் பிஸி செய்ய முடியாத அளவுக்கு பிஸியாக இருக்கிற உங்ககிட்ட நீங்கள் ஆளுக்கு ஒரு 10 லட்ச ரூபா எப்படியும் வச்சுருப்பீங்க. கண்டிப்பாக 10 லட்சம் வச்சுருப்பீங்க. கொடுத்தீங்கன்னா நம்ம சர்ச்சுக்குன்னு தனியாக ஒரு இடம் வாங்கி சர்ச்சு கட்டிடலாம். ஏங்க பிஸி, எவ்வளோ பிஸி, ஆண்டவரையே தேடுற அளவுக்கு டைம் இல்லைன்னா எவ்வளோ வேலை இருக்கும், எவ்வளோ பணம் வரும்? 1 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 1 கோடியே 30 லட்ச ரூபா. 1 கோடிக்கு இடத்த வாங்கிக்கலாம், 30 லட்ச ரூபாய்க்கு சர்ச்சு கட்டிடலாம். உங்களுக்கு இருக்கும் தானே? புரியல, இருக்குது. ஆனால் ஒரு 10 லட்சத்தை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாதே. இடம் வாங்கணுன்னா எப்படியும் 1 கோடி இருந்தால் தான் வாங்க முடியும். நான் கேட்குறது நியாயமாக இல்லைங்களா? பிஸி தானே, அந்த அளவுக்கு பிஸி தானே. அப்போ பேங்கில் அக்கௌண்ட்டில் இருக்குமா இருக்காதா? என்ன ஒன்றுமே பேச மாட்டேங்கிறீங்க? அல்லேலூயா. ஆராய்ச்சி பண்ணி பாருங்களேன், யோசிச்சு பாருங்களேன், என்ன பண்ணிகிட்ருக்குறோம், எதையை நோக்கி பயணம் செஞ்சிட்ருக்குறோம், எங்கே போயிட்டுருக்குறோம், போகிற வழி சரியா, கரெக்டாக தான் பண்ணிகிட்ருக்குறோமா? இயேசு கூட நடந்து வராரா? இயேசு கூட இருக்கிறாரா? பேசுகிறாரா? என்ன ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? இவர் ஆலயத்தில் என்ன பண்ணாராம்? என்ன ஆராய்ச்சி பண்ணியிருப்பார்? சர்ச்சில் என்ன ஆராய்ச்சி பண்ணுவார்? இயேசுவை பற்றி, கர்த்தரை பற்றி ஆராய்ச்சி பண்ணுகிறார். அதனால தான் தாவீது என்ன யோசிச்சுட்டு இருந்தார் நான் சொல்லட்டுமா? சர்ச்சில் உட்காந்துட்டு இயேசு சொன்னார்ல சிலுவையில், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீருங்கிற தீர்க்க தரிசனத்தை எழுதுனது யாரு? தாவீது.
அப்போது அவருக்கு கசப்பு கலந்த காடியை கொடுத்தார்கள் அப்படின்னு தீர்க்க தரிசனம் எழுதுனது யார்? அப்போ என்ன ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்திருப்பாரு? அல்லேலூயா. இயேசு நமக்காக மரித்தார், அதையே யோசிக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. 1000 வருடங்களுக்கு அப்புறம் இயேசு மரிக்க போகிறார், அதை குறித்து யோசிச்சுட்டு இருக்கிறார். நாம் எங்கே, தாவீது எங்கே? அல்லேலூயா. நமக்காக இயேசு மரித்தார், அதையே நினச்சி பார்க்கறதுக்கு நேரம் இல்லைப்பா. ஆனால் தாவீதுக்கு எதுக்கு நேரம் இருந்துச்சு? 1000 வருடங்களுக்கு அப்பாலே ஒரு மனிதன் பிறந்து மரித்து உயிரோடு எழும்புவார், கசப்பு கலந்த காடியை கொடுப்பார்கள்னு எழுதுறாரு. அப்போ என்ன ஆராய்ச்சி பண்ணினார்? நீங்கள் நானும் என்ன ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்குறோம்? இப்போ என்ன யோசிச்சுட்டு இருக்கிறோம் தெரியுமா? என்ன யோசிச்சுட்டு இருக்கிறோம்? சும்மா சொல்லுங்கள், என்ன யோசிச்சுட்டு இருக்கிறோம்? அல்லேலூயா. ஆனால் ஒரு சிலர் ஆலயத்தில் வந்து உட்கார்ந்துக்கிட்டு ஆவியானவரை ஆலோசனை பண்ணல, மாம்சத்தின்படி ஆலோசனை பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். மாம்ச எண்ணம். இப்போ மாம்சத்தில் கொண்டிருக்கிறீங்களா, ஆவியில் கொண்டிருக்கிறீங்களா? எதில் கொண்டிருக்கிறீங்க? நான் காலை நீட்டி உட்காந்துட்டு இருக்கிறேன் பாஸ்டர். மாம்சத்துலேயும் உட்காரல, ஆவியிலையும் உட்காரல, கால் நீட்டி நல்லா ஜாலியாக உட்காந்துருக்கேன். என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? இப்போ எப்படி கொண்டிருக்கிறீங்க? ஆவிக்குரிய எண்ணத்திலையா, மாம்சத்துக்குரிய எண்ணத்திலையா? கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்னார். என்ன சொன்னார் தெரியுங்களா? பரிசுத்த ஆவியாக நான் உங்களிடத்தில் இருப்பேன். எங்கெல்லாம் இருப்பேன்? சர்ச்சில் இருப்பேன், ரோட்டில் போகும்போது இருப்பேன், வீட்டில் இருக்கும்போது இருப்பேன், நீங்கள் தொழில் செய்கிற இடத்துலையும் இருப்பேன், நீங்கள் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனாலும் இருப்பேன், எல்லா இடத்துலையும் இருப்பேன். ஆனால் இன்னொன்று சொன்னார் பாருங்க, நான் எங்கெல்லாம் உங்களோடு இருக்கணும்னு நினைக்கிறனோ அங்கெல்லாம் பிசாசும் இருக்கிறான். சர்ச்சிலையும் பிசாசு இருக்கிறான். நான் பாஸ்டர், பிசாசு பிடிச்சி சர்ச்சுக்கு வந்தா சர்ச்சில் பிசாசு ஓடின்னு பார்த்தா சர்ச்சிலையும் பிசாசு இருக்கிறானா? ஆமாம் இருக்கிறான். உங்கள் வீட்டில் இருக்கிறான், தொழில் செய்கிற இடத்துல இருக்கிறான், போக்குவரத்தில் ஏசப்பாவும் இருக்கிறாரு, பிசாசும் இருக்கிறான். ஆனால் என்ன தெரியுமா? நம்முடைய செயல்பாடுகளுக்கு தகுந்தா போல ஆவியானவர் செயல்படுவார், பிசாசும் செயல்படுவான். பிசாசுக்கு பிடிச்ச மாதிரி நாம் பேசிக்கொண்டு நடந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தால் எங்கே போனாலும் பிசாசு பின்தொடர்வான். ஆவியானவரையே சிந்தித்து கொண்டு ஆவியானவரோட பற்றியே பேசிக்கொண்டு ஆவியானவரையே யோசித்து கொண்டு இருந்தால் ஆவியானவர் பின்தொடர்வார். அல்லேலூயா. யார் எந்த இடத்துல கிரியை செய்யணுமோ அது யாருடைய கையில் இருக்கிறது? என் கையில் இருக்கிறது. என் வாழ்க்கைனா என் கையில் இருக்கிறது. அல்லேலூயா. இப்போ நான் என்ன யோசிச்சுட்டு இருக்கிறேனோ அதுக்கு தகுந்த மாதிரி 2 பேரும் கிரியை செய்வாங்க. பரிசுத்த ஆவியானவரும் கிரியை செய்வார், பிசாசும் கிரியை செய்வான். யார் உங்களுக்கு கிரியை செய்யணும்? அப்போ கிரியை செய்யணும்னா என்ன செய்யணும்? சர்ச்சில் வந்து தான், வீட்டுக்கு போனால் தான், வேலை செய்கிற இடத்துக்கு போனால் தான், ரோட்டில் போனால் தான் மாம்ச எண்ணங்கள். அப்படின்னா யார் வேலை செய்வாங்க? சும்மா சொல்லுங்களேன். நம்மளாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று ஒரே உறவு ஒரே குடும்பம் மாதிரி தான் இருக்கிறோம். பேசுங்களேன், ஏதாவது சொல்லுங்கள். மாம்ச எண்ணத்திலே இருந்தால் அப்போ ஆவியானவர் வரோன்னா ஆவிக்குரிய எண்ணங்கள் வேணும். அல்லேலூயா, அல்லேலூயா. போன வாரம் என்ன செய்தி கொடுத்தா? இயேசு கொடுத்தார். அதுக்கு முந்தின வாரம் சமாதானம்.
அதை குறித்து யோசிச்சிருக்கிறோமா? அதை குறித்து சிந்திச்சிருக்கிறோமா? அப்போது மாம்ச எண்ணங்கள் இருக்கும்போது பிசாசு ஈஸியாக அட்டாக் பண்ணுறான். ஈஸியாக. இப்போது ஒரு சின்ன குழந்தைகளை நம்ம என்ன செய்கிறோம்? ஈஸியாக அடிச்சிட்றோம். தப்பு பண்ணுச்சுன்னா அடிச்சிட்றோம். இதே கல்யாணம் ஆயிடுச்சு அந்த பிள்ளைக்கு அப்படின்னு சொன்னால் தப்பு பண்ணுது, ஈஸியாக நம்ம அடிச்சிருவோமா? அடிக்க மாட்டோமா? முடியுமா? முடியாது. ஆனால் பிசாசு ஈஸியாக அட்டாக் பண்ணுறான்னா நாம் என்ன தனத்தில் இருக்கிறோம்? ஈஸியாக ஒரு பிசாசு வந்து அட்டாக் பண்ணுறான்னா நாம் என்ன ஸ்தானத்தில் இருக்கிறோம்? ஆனால் பவுல் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் இன்னும் குழந்தையை போல் இருக்கிறீர்கள், புருஷராக மாறுங்கள்னு சொல்கிறாரா? எங்கேயும் பாஸ்டர் சொல்லியிருக்கிறாருன்னு கேட்டுறாதீங்க. சொல்லியிருக்கிறார். யாக்கோபில் புருஷனாகணும். கொரிந்தியர். அப்போது பிசாசு ஈஸியாக அட்டாக் பண்ணுறான்னா நம்ம என்ன தனத்தில் இருக்கிறோம்? குழந்தைத்தனத்தில் இருக்கிறோம். குழந்தைக்கு தான் ஒன்றுமே தெரியாது. அது வாட்டுக்கு சாப்பிட்டு பிஸ்கட் சாப்பிட்டு அது வாட்டுக்கு சுற்றிட்டு தெரியும். அம்மாவுக்கு கஷ்டம்னு தெரியுமா? அப்பாவுக்கு கஷ்டம்னு தெரியுமா? நம்ம வீட்டில் என்ன இருக்குதுன்னு தெரியுமா? என்ன இல்லைன்னு தெரியுமா? எனக்கு இன்றைக்கி வேணும், ஃப்ரைட் ரைஸ் வேணும்னா அம்மாட்ட காசு இருக்கான்னு தெரியுமா? அப்பாக்கிட்ட காசு இருக்குன்னு தெரியுமா? யோசிச்சு பாருங்கள். இன்னும் எங்கள் பிள்ளை குழந்தைக்கு மாதிரி தான் இருக்கிறாங்க. கொஞ்சம் மெச்சூரிட்டி வந்துருச்சு ஒரு ஆளுக்கு, இன்னொரு ஆளுக்கு வந்துட்டுருக்குது. அல்லேலூயா. இன்னும் நாம் என்னவாக இருக்கிறோம்? பிசாசு ஈஸியாக அட்டாக் பண்ணிடுவான். என்ன எண்ணத்தில் இருந்தால்? மாம்ச எண்ணத்தில் இருந்தால், மாம்சத்தின்படி யோசிச்சுட்டே இருந்தால் பிசாசு தான் வருவான். அப்புறம் யார் வருவாங்க? பாஸ்டர் பிசாசு பண்ணிட்டாங்க பாஸ்டர், இதெல்லாம் பிசாசு பண்ணுற வேலை தான் பாஸ்டர். பாஸ்டருக்கும் வேறு வழி இல்லை, அதையே தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஆமாம், பிசாசு தான் பண்ணிட்டான்னு சொல்ல வேண்டியது இருக்குது. இன்றைக்கி எல்லா பாஸ்டர்களும் பிசாசு பிசாசு பிசாசுன்னே சொல்லிட்டாங்க. எங்கேயாவது ஏசாயா சொல்லியிருக்கிறாரா பிசாசு வந்து தான் உங்களை ஏமாத்தினார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களா? எசேக்கியேல் எங்கேயாவது சொல்லியிருக்கிறாரா? சரி, இப்போ நம்ம பவுலை எடுத்துக்க. பவுல் சொல்லியிருக்கிறாரா பிசாசு வந்து தான் உங்களை ஏமாத்தினார்னு சொல்கிறாரா? இல்லை நீங்கள் நடந்துக்கிற முறை சரியில்லைன்னு சொல்கிறாரா? எங்கே பிசாசு பற்றி யாருமே பேசவே இல்லையே. ஒரே ஒரு தடவை பிசாசு பவுல் துரத்துனார், அவ்வளோதான். அவ்வளோதானே. எங்காவது பிசாசு பிசாசு பிசாசு. ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் பாஸ்டுக்கு பிசாசுன்னு சொல்லியே ஆகணும், வேறு வழியே இல்லை. நீங்கள் சரியில்லைன்னு சொல்லிட்டா அவ்வளோதான். அப்படி தானே போயிட்டுருக்கு. ஆமாவா இல்லைங்களா? பாஸ்டர்களுக்கு பயந்த விசுவாசிகளுடைய காலம் அந்த காலம் அப்படின்னு ஒருத்தர் எழுதுறாரு. இந்த காலம் விசுவாசிகளுக்கு பாஸ்டர் காலம் மாறிவிட்டதுங்க பாஸ்டர். நீங்கள் பழையதையே பேசிகிட்டு இருக்காதீங்க, கால டெண்டர் மாறிடுச்சு. அல்லேலூயா. இப்போ சொல்லுங்கள், சமாதானத்தை கெடுக்கிறது பிசாசு. ஆனால் அந்த பிசாசுக்கு இடம் கொடுத்தது யாரு? வசனம் சொல்லுது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். வருவான், வராமலாம் இருக்க மாட்டான். ஆனால் எதிர்த்து நிற்கணும். இங்கே தான் நமக்கு அவனுக்கு வாப்பா, ரொம்ப நாள் ஆச்சு உன்னை பார்த்து, வாப்பா உட்காருப்பா, நான் பாயாசம் காய்ச்சற கேசடி வடை பாயாசத்தோடு இன்றைக்கி விருந்து உட்கார வச்சு இலை போட்டு உட்கார வச்சு சோறு போட்டுட்ருக்குறோம். இல்லைன்னா அம்மா தாயே பசிக்குதும்பா, போ பக்கத்து வீட்டு பாருன்னா அவன் போயிடுவானா போக மாட்டானா?
நாம் தான் பரிதாபப்பட்டு, ஐயோ பசியோடு வருகிறவன் உன் சத்துரு பசியாக இருந்தால் அவனுக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லி இருக்கிறார். வாப்பா உள்ளே வந்து கோருப்பா, சோபாவில் கோருப்பா, ஏப்பா கீழே கோர்ற, சோபாவில் கோரு, இந்த தண்ணி குடி, சுடு தண்ணி வேணுமா பச்சை தண்ணி வேணுமா? உடனே வீட்டுக்காரருக்கு ஃபோன் பண்ணி, பாயாசம் காய்ச்சருக்கு அதையும் வாங்கிட்டு வா, இதையும் வாங்கிட்டு வா, இலை வாங்கிட்டு வா. தட்டில் சாப்பாடு போடக்கூடாது, விருந்தாளிக்கு இலையில் சாப்பாடு போடணும், தலவாழை இலையில் சாப்பாடை போட்டு விதவிதமாக வச்சு உட்கார வச்சு சோறு போட்டுட்ருக்கிறது யார்? என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறீங்க. இதுக்கப்புறம் என்ன வரும்னு. யாரு? நம்முடைய எண்ணங்களையும் நம்முடைய சிந்தைகளையும் நம்முடைய செயல்களையும் நம்முடைய பேச்சுக்களையும் நம்முடைய நடத்தைகளையும் மாற்றினால் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உள்ள வருவார். அல்லேலூயா. உள்ள இருதயத்தில் வருவார். ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பாஸ்டர். இருதயத்தில் யார் வந்தாங்க? ரொம்ப வேதனையாக இருக்கும் பாஸ்டர். இருதயத்தில் யார் வந்தாங்க? என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? அப்போ சந்தோஷத்தை கெடுத்தது யார்? மண்ணு அது பாட்டுக்கு கீழே கிடக்குது. ஆனால் யானை என்ன செய்யுது? மண்ணை அள்ளி மேலே போட்டுக்குது. இப்போ சொல்லுங்க, யாருனால பிரச்சனை? அப்போ நம்முடைய எண்ணங்கள் தான் பிரச்சனை. சத்துரு வேற யாரும் கிடையாது, எனக்கு நானே. நீதிமொழிகள் ஒரு வசனம் இருக்குது, நானே எனக்கு குழி வெட்டிக்கிறேன். என்னது? நானே எனக்கு குழி வெட்டிக்கிறேன். எவனும் வந்து வெட்டலை, நானே வெட்டுறேன். அப்போது நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்? இயேசு என்ன பண்ணிகிட்ருக்கிறாரு? இயேசுவை பற்றி யோசிக்கிறதுக்கு நேரம் இருக்கா? தயவு செய்து இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. இனிமேல் நேரத்தை ஏற்படுத்துவேன். ஜெபிக்கிற நேரத்தில் கூட எவனையோ யோசிச்சுட்ருக்கான். எந்த நேரத்தில்? சரி, ஏதோ நாளைக்கே காலையில் எழுந்திரிச்சு உட்காந்து ஜெபிக்கலாம், சாயந்தர நேரம் அப்படியே ஜெபிக்கலாம், இன்றைக்கி நேரம் கிடச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்தாலும் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், அவன் அதை சொல்லிட்டானே, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், இந்த மாதிரி சொல்லிட்டானே, இந்த மாதிரி பண்ணிட்டானே, சோத்திரம் சோத்திரம். மனசுக்குள்ளே என்ன ஓடுது? அதுதான் ஓடுது. ஜெபிக்கிறதுக்கு ஒரு நேரம் கிடச்சிச்சு, அதையும் கெடுத்துட்டான். யாருக்கு எடுத்துட்டான்? பிசாசுக்கு எடுத்துட்டான். யாருக்கு எடுத்தது? உங்கள் சந்தோஷத்தை யாருக்கு எடுத்தது? சும்மா சொல்லுங்க. பிசாசு. யாரை சொல்லிட்டு இருக்கிறோன்னா? இயேசுவை யோசிச்சுட்டே இருந்தோம்னா அவன் நம்மகிட்ட இருப்பார், நம்மோடு பேசுவார், நல்ல ஆலோசனை கொடுப்பார். நல்லா எங்கே வந்து யோசிக்கிறார் தாவீது? தேவனுடைய ஆலயத்தில். ஆனால் தேவனுடைய ஆலயத்துக்கு வந்தும் நேரம் கிடைச்சும் எதை யோசிச்சுட்டு இருக்கிறாங்க? உலகத்தை, சொந்தங்களை, பிரச்சனைகளை, போராட்டங்களை, கண்ணீர்களை, கவலைகளை, எல்லாவற்றையும். ஆனால் எல்லாவற்றையும் மாற்று. உன் எண்ணத்தை மஸ்ட் மாற்று. முதல் எதிரி அதை மாற்று. எப்படி மாற்றுறது? உலகமும் உலகத்தினுடைய கிரிகளும் பிசாசுக்கு சொந்தம். ஆமாவா இல்லைங்களா? பிசாசுக்கு தானே சொந்தம். அப்புறம் அதையே நினச்சிட்டு இருந்தால் அப்புறம் யார் தான் வருவாங்க? அப்போ பரலோகம் யாருக்கு சொந்தம்? அதையவே நினச்சிட்டு இருந்தால் யார் வருவாங்க? அப்போ நம்ம எதை நினைக்கணும்? அல்லேலூயா. பணம் நமக்கு தேவை.
பணம் நமக்கு தேவை, அதை வாங்கிறதுக்கு ஒரு தொழில் வேணும். ஆனாலும் நாம் அதன் மத்தியில் இருந்தாலும் நம்ம யாரை யோசிக்கணும்? படிப்பு தேவை, ஆனாலும் நம்மை பரலோகம் கூட்டிகிட்டு போய் சேர்க்கறது யார்? படிப்பா, பணமா, பதவியா, அந்தஸ்தா, உறவுகளா? ஒன்றும் 2 பேர் ஒரே பெட்டில் 2 பேர் படுத்திருப்பாங்க. ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். இப்போ நாம் 2 பேர் படுத்திருந்தா யார் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க, யார் கைவிடப்படுவாங்க? அல்லேலூயா. ஸ்டெலினா, நீ போக மாட்ட, நீ எடுத்துக்கொள்ளப்படுறதில் போக மாட்ட, ஸ்டெலினா தான் போகும். பாரப்பா, என்ன ஒரு நல்ல மனசு! இப்படியெல்லாம் பிரின்சி மாதிரி ஒரு மனசு எனக்கு வேணும். நீ போ, நான் கைவிடப்பட்டாலும் பரவாயில்லை, நான் இங்கேயே கடந்தாலும் பரவாயில்லை, நீ போ அப்படிங்கிற ஒரு மனசு. என்ன ஒரு மனசு! அல்லேலூயா. பரலோக ராஜ்யத்துக்கு. ஆனால் உண்மையிலேயே ஒரு 10 கோடி ரூபா சொத்து இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நாங்கள் கேட்டால் கொடுத்துறோம் ஃபினிஷி. ஏன்னா பரலோக ராஜ்யத்துக்குவே ஸ்டெவினாவை அனுப்புகிற ஆளாக இருந்தா என்ன ஒரு மனசு! அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ ரட்சிப்பை குறித்து நாம் யோசிக்கிறோமா? அல்லேலூயா. சர்ச்சில் வந்து பணத்தை கொடுத்துட்டு போயிட்டா பிசாஸ் வீட்டுக்கு வரமாட்டானா? சொல்லுங்களேன், வருவானா வரமாட்டானா? அப்போ தான் எச்சா வருவான். ஏண்டா எனக்கு செலவு பண்ணாமல் சர்ச்சுக்காக செலவு பண்ணுற அப்படின்னு எச்சா வருவான். இன்றைக்கி நரகத்துக்கு போகிறதுக்கு பணம் தேவையா இல்லைங்களா? சாராயம் குடிச்சிட்டு ஃப்ரீயாக யாராவது சாராயம் வாங்கி கொடுக்குறாங்க? பீடி, சிகரெட்டுக்கு, கான்ஸுக்கு இன்றைக்கி எல்லாமே காசாயிருச்சா? பாதாளத்துக்கு போகிறதுக்கு எல்லா வழியிலையும் காசு, பணம் பணம். அல்லேலூயா. ஆனால் பரலோகம் போகிறதுக்கு பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கு காசு வேணுமா? உண்மையாக இருக்கிற காசு வேணுமா? ஜெபம் பண்ணுறதுக்கு காசு வேணுமா? பைபிள் படிக்கிறதுக்கு காசு வேணுமா? ஆமாம், பைபிள் கூட பாஸ்ட் வாங்கி தந்துடுறாரு, ஃப்ரீயாக கிடச்சிருது. கிதியோன்லேருந்து புதிய ஏற்பாடு இருக்குது, நிறையா இருக்குது, வேணும்னா வாங்கிட்டு போங்க. ஃப்ரீ, அதுவும் ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீ. ஆனால் சொல்லுவாங்கள பழமொழி, ஃப்ரீயாக கொடுத்தா மதிப்பு இருக்காது. அல்லேலூயா. எங்கே போயிட்டுருக்கோம்? நம்மளாம் எங்கே போயிட்டுருக்கோம்? சந்தோஷம்னு போய் சந்தோஷம் கிடச்சிச்சா? நிம்மதின்னு ஓடணும், நிம்மதி கிடச்சிச்சா? பணம்னு ஓடணும், பணம் கிடச்சிச்சா? இன்னும் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லி ஓடினால் இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். எல்லாம் தருவார். எங்கே இருக்குன்னு தெரியுமா வசனம்? மத்தேயு 6:33. என்னது? முதல்ல எந்திரிச்ச உடனே வேலைக்கு போங்க, பணம் சம்பாதிங்க, அரிசி மூட்டை வாங்குங்க அப்படின்னு எழுதலை. முதலாவது என்ன செய்யணும்? தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும். பாருங்க, முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும்னா என்ன அர்த்தம்னா, காலையில் எந்திரிச்ச உடனே 5 மணிக்கு எந்திரிச்ச உடனே ஜெபம் பண்ணிட்டு வேலைக்கு போகிறதுக்கு பேர் அது எழுதலை. நம்முடைய வாழ்க்கை முழுசும் ஃபஸ்ட்டு என்னதான் இருக்கணும்? தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதி. நம்முடைய நீதி கிடையாது. நமக்குன்னு ஒரு நீதி வச்சுருப்போம். என்ன நீதி வச்சுருப்போம்?
இன்றைக்கி உடம்புக்கு சரியில்லை, சர்ச்சுக்கு போகல, இப்போ என்ன அது ஆண்டவர் அதெல்லாம் மன்னிப்பார், கவலைப்படாத அப்படின்னு ஒரு நீதி வச்சுருப்போம். நமக்குள்ளேயே வச்சுருக்கணுமா இல்லையா? நம்முடைய நீதி அல்ல, யாருடைய நீதி? அவருடைய நீதி. 3 பேர்த்த நிற்க வச்சு சிலையை வணங்கலினா தீயில் போட்டுருவோன்னு சொல்லிட்டாங்க. நானாக இருந்தேன்னா என்ன பண்ணி தெரியுமா? நம்ம வணங்குவோம், ஆனால் மனசுக்குள்ளே யாரை நினச்சிக்குவோம்? இயேசுவை நினச்சிக்குவோம். இயேசுக்கு தெரியும் தானே, உன் இருதயத்தின் நினைவை அறிந்திருக்கிறார். இயேசு, நான் இயேசு இயேசு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்னு சொல்லிட்டு சிலைக்கு முன்னாடி வணங்கிடுவோம். ஏன்னா நம்முடைய மூளை சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ கூட இந்த மூளை கிடையாது. பயங்கரமான மூளை. என்ன அப்பேற்பட்ட ஒரு வித்வான்கள் நாமெல்லாம். என்னென்னமோ சொல்லிகிட்டே இருக்கலாம் புதுசு புதுசாக நம்மளை பற்றி. அதுவான முக்கியம், அதுவா நம்ம தேவன் எதிர்பார்க்குறார். வீட்டில் இருந்து கிளம்பும்போது ஜெபிக்கிறதுக்கு நேரம் இல்லை. மனசு சொல்லுது, வண்டியில் போகும்போதே ஜெபம் பண்ணிட்டு போகும்டா. எப்படி போகும்போது? வண்டியில் போகும்போதே அப்போ தானே நமக்கு நேரம் கிடைக்கிது. வண்டியில் போகும்போதே ஜெபம் பண்ணிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மனசு சொல்லுது. எது நீதி? சர்ச்சுக்குள்ளே வீட்டிலையோ சர்ச்சிலையோ ஜெபம் பண்ணிவிட்டு கிளம்புறோம், அது நீதியா? டைமே ஆயிடுச்சு, மணி எத்தனையாச்சுன்னு பாரு, வா, வண்டியில் போகும்போதே நாம் என்ன செஞ்சுக்குவோம்? சோத்திரம் பண்ணிகிட்டே போவோம் அப்படின்னு சொல்கிறது நீதியா? என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? நீதி. அப்போது அவருடைய நீதியை தேடணும், நம்முடைய நீதி அல்ல. நம்முடைய நீதி என்னது? அழுக்கான கந்தை. அப்படின்னு என்ன அர்த்தம்? அழுக்கு பிடிச்ச இத்து போன, எப்படி சொல்லலான்னா, ஒரு சேலையை தீ வச்சு பற்ற வச்சுட்டு அதை அந்த எரிஞ்சதுக்கப்புறம் அதை போய் எடுத்தால் எப்படி இருக்கும்? அதை எப்படி எடுக்க முடியுமா? அதுக்கு பேர் தான் கந்தைன்னு அர்த்தம். அதுக்கு பேர் தான் என்ன, புரியலையா? அந்த நம்ம தீ வச்சு கொளுத்தினோம், ஆனால் இந்த துணி, கந்தை துணி என்னாச்சு, அதுவாக அப்படியே என்ன ஆயிடுச்சு, அதே மாதிரி ஆட்டோமேட்டிக்காக மாறிடுச்சுன்னு வச்சிங்களேன். அதை எடுக்கவே முடியாது அந்த துணியை. நம்முடைய நீதியெல்லாம் என்னது? இயேசு மன்னிப்பார்னு நினைக்கிறதே என்னது? இருக்கிறதுலேயே பெரிய பாவம் என்ன பாவம் தெரியுமா? அதெல்லாம் இயேசு மன்னிச்சிருவாருங்கய்யா, அதெல்லாம் இயேசுப்பா, அதெல்லாம் பார்த்துக்குவார், என்னுடைய சூழ்நிலை இயேசுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறோம். பார்த்தீங்கன்னா அதுதான் இருக்கிறதுலையே பெரிய சாத்தான். லேலோயா லேலோயா. இயேசுக்கு என்ன பிடிக்கணும் முதல்ல ஆராய்ச்சி பண்ணணும். நான் வாழ்கிற வாழ்க்கை மனுஷனுக்கே பிடிக்க மாட்டேங்குது. நான் வாழ்கிற வாழ்க்கை சொந்தக்காரங்களுக்கே பிடிக்க மாட்டேங்குது. நான் செய்கிற ஊழியம் இன்னொரு பாஸ்டர் பிடிக்க மாட்டேங்குது. அவர் சொல்கிறார், இப்படியெல்லாம் ஊழியம் செய்யக்கூடாதுங்க பாஸ்டர். எப்படி ஊழியம் செய்யணும்? வல்லமையாக ஊழியம் செய்யணும். வல்லமையாக ஊழியம் செஞ்சால் எப்படி வல்லமையாக ஊழியம் செய்கிறீங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு கேட்டப்போ, அவங்க சர்ச்சில் 200 பேர் இருக்கிறாங்கல்ல, உங்கள் சர்ச்சில் 20 பேர், அவங்க சர்ச்சில் 200 பேர் இருக்கிறாங்களா, அவள் வல்லமையான ஊழியக்காரர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சுயநீதி வேற, தேவனுடைய நீதி வேற. முதலாவது தேவனுடைய ராஜ்யம் எங்கே இருக்குதுன்னு தேடணும். ரெண்டாவது அவருடைய நீதியை தேடணும். அப்பதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதோடு வேதனையை கூட்டா. அல்லேலூயா. அப்பதான், இல்லைன்னா எத்தனை லட்சம் சம்பாதிச்சாலும் வேதனை தான். தேவனுடைய ராஜ்யத்தை தேடாமல், நீதியை தேடாமல் எத்தனை கோடி வச்சிருந்தாலும் என்னதான்? என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? கண்ணீரும் வேதனை தான். சண்டையோடு கூட ஒரு பெரிய வீட்டில் குடியிருப்பதை பார்க்கிலும் ஒரு மூளையில் போய் முக்காடு போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறது நல்லது தேவனோடு.
அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன செய்கிறோம்? நாம் பேசுகிற பேச்சுக்கள் என்ன? அல்லேலூயா. அதை வைத்து செயல்படுவார்கள் பிசாசும் இயேசுவும். வலது பக்கம் இயேசு நிற்கிறாரு, இடது பக்கம் பிசாசு நிற்கிறான். நீங்கள் எங்கே போனாலும் கூடவே 2 பேர் வருவாங்க. நம்முடைய செயல்களை வைத்து யார் செயல்படுகிறார்கள் என்பதை நாமளே தீர்மானம் பண்ணிக்கலாம். தீர்க்க தரிசனம் சொல்கிற பாஸ்ட்டுகளை நமக்கு தேவையே இல்லை, நானே தீர்மானம் பண்ணலாம். அல்லேலூயா. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. உங்கள் சிந்தையை மாற்றினீங்கன்னா பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறதா அர்த்தம். அல்லேலூயா. இப்போது 2 பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க. அவங்களுடைய சிந்தையில் என்ன இருக்குது? ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. ஏன் திடீர்னு சண்டை வந்துச்சு? சிந்தைகள் மாறுபட்டதுனால என்ன வந்துச்சு? சண்டை வந்துச்சு. அப்போ சிந்தனையை மாறுபடுத்து பரிசுத்த ஆவியானவர் வந்து கிரியை செய்வார். சிந்தனையை மாறுபடுத்து பரிசுத்த ஆவியானவர் உன் காணிக்கையை அங்கீகரிப்பார். சிந்தனையை மாறுபடுத்து பரிசுத்த ஆவியானவர் உன் தசமபாகத்தை ஏற்றுக்கொள்வார். சிந்தனையை மாறுபடுத்து நீ கொடுக்கிற நேரத்தை கர்த்தர் அங்கீகரிப்பார். சிந்தனையை மாறுபடுத்து. அல்லேலூயா. மாற்று, கோபத்தை மாற்று, திருட்டுத்தனத்தை மாற்று. அல்லேலூயா. பொய் சொல்கிறத மாற்று. திருட்டுத்தனம் என்ன, பொய்ன்னு என்ன? பொய்னா பொய் பேசுறது, மாற்றி பேசுறது பொய். திருட்டுத்தனம்னா தந்திரமாக யோசிக்கிறான். தந்திரமாக இவனை ஏமாத்துறதுக்கு என்ன பண்ணுனா ஏமாந்துருவான்னு யோசிக்கிறது. யார் வருவாங்க சொல்லுங்களேன்? சொல்லுங்கள், யார் வருவாங்க? பரிசுத்த ஆவியானவர் வருவாருங்கிறீங்க. பணம்னு ஓடுறது, பணத்தை வாங்கிட்டு கொடுக்கறது இல்லை, ஏமாத்துறது, விபச்சாரம் செய்கிறது, வேசித்தனம் பண்ணுறது, விக்கிரக ஆராதனை பார்க்குறது, நாள் பார்க்குறது, நட்சத்திரம் பார்க்குறது, அப்புறம் குறி கேட்கறது, அப்புறம் என்னது எல்லாத்தையும் பண்ணிட்டு ஆண்டவரே ஆண்டவரே என் வாழ்க்கையில் மட்டுமா இப்படி நடக்கணும், என் எதிரிக்கு கூட இப்படி நடக்கக்கூடாது ஆண்டவரே. யாருக்கிட்ட கதை? யாருக்கிட்ட கதை விடுறீங்க? எண்ணத்தை மாற்றுறது கிடையாது, பேச்சை மாற்றுறது கிடையாது, செயலை மாற்றுறது கிடையாது. அல்லேலூயா. பிசாசு பண்ணிட்டான். எப்படிங்க பிசாசு பண்ணுவான்? எனக்கு ஒரு காரியம் நடந்துச்சுன்னா நான் செய்த தண்டனை, நான் செய்த பாவத்தினாலே நான் தண்டனை அனுபவிக்கிறேனுங்கிற எண்ணம் மட்டும்தானே எனக்குள்ளே வருமே தவிர பிசாசு வந்து பண்ணிட்டாங்கிற அந்த எண்ணம் எனக்குள்ளே வராது. ஏன்னா பிசாசு வரவே முடியாது. எனக்குள்ளே இயேசு இருக்கும் பொழுது, எனக்குள்ளே வெளிச்சம் இருக்கும் பொழுது, எனக்குள்ளே உண்மை இருக்கும் பொழுது பிசாசு எப்படிங்க வருவான்? ஒரு வீதியில் பிசாசு இருந்தானா, நான் போனேன்னா பிசாசு ஓடுவானா நிற்பானா? நாயும் பேயும் ஒன்று. நாம் ஒரு ஏரியாவுக்குள்ளே போனால் நாய் கத்திட்டே ஓடிட்டே இருக்கும், நிற்கவே நிற்காது. வேணால் பாருங்களேன். பேய் அப்படி தான், கத்துவான், முறைப்பான், திட்டுவான், ஆனால் ஓடிட்டே இருப்பான். அல்லேலூயா. இப்போ சொல்லுங்கள், பிசாசு பண்ணிட்டானா இல்லை நான் பண்ணுனா? ஏன் நான் பண்ணுனேன்? யார் எனக்குள்ள இல்லை, சொல்லி கொடுக்குற ஆலோசனை கர்த்தர் எனக்குள்ள இல்லை. தெரியாமல் இந்த ரோட்டில் போயிட்டேன். ஏன் போனேன்? பிசாசு கொண்டு போயிட்டான். அப்படியா? இல்லை, எனக்குள்ள ஆலோசனை கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. இப்படி செய்யணும், இப்படி நடக்கணும் அப்படின்னு ஆள் இல்லை. எலியா சாப்பிட்டு படுத்துட்டாரு, தட்டி எழுப்புனாரு, எந்திரி. பேதுரு தூங்கிட்டாரு, தட்டி எழுப்புறாரு, எந்திரி. நம்மளையும் தட்டி விடுறதுக்கு ஆள் இல்லை, எழுப்புறதுக்கு. எந்திரி, சர்ச்சுக்கு நேராச்சு.
அப்படின்னு அம்மா தட்டி எழுப்புனதுனால தான் இன்றைக்கி சர்ச்சுக்குள்ளே கொண்டுருக்குறாங்க, இல்லைன்னா தூங்கிட்டு இருப்பாங்க. ஆமாவா இல்லையா? ஆனால் நீயே எழுந்திரிச்சு வந்துடுவேன்னு எனக்கு தெரியும். உன்னை தவிர மற்றவங்கள சொல்கிறேன், நீ இல்லை. தட்டி எழுப்பணும். பரிசுத்த ஆவியானவர் தட்டி எழுப்பணும். எந்திரி மகனே, எந்திரி மகளே, இன்னும் ஏன்? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தட்டி எழுப்பினால் விடுதலை உண்டு. அல்லேலூயா. பேதுருவை தட்டி எழுப்புறாரு, ஆட்டோமேட்டிக்காக கேட்டெல்லாம் ஓப்பன் ஆகுது. நம்ம வீட்டு கேட்டு மாதிரி கிடையாது. நம்ம வீட்டு கதவெல்லாம் ப்ளைவுட்டில் செஞ்சது. அது ஓங்கி ஒரு குத்து குத்துனாலே ஓட்டையாயிரும். ஆனால் சிறைச்சாலை கதவு அப்படி கிடையாது. இரும்பு கேட்டு உடைக்கலாம் முடியாது. அதுவே உடையுதுன்னா பார்த்துக்குங்களேன். உங்கள் பிரச்சனை உடையாதா? உங்கள் கண்ணீர் மாறாதா? கவலைகள் மாறாதா? அல்லேலூயா. கர்த்தர் செய்வாருங்க. அடித்து பேதுருவை சீசரில் அடித்து இயேசுவை பற்றி பேசக்கூடாதுன்னு அடித்தாங்க, சிறைச்சாலையில் போட்டாங்க. இவர் எப்படியோ கூழும் கஞ்சி கொடுப்பாங்க, குடிச்சிட்டு இங்கேயே பொழுதை ஓட்டிடுவோன்னு நினைக்கல. இயேசுவை நாளைக்கு பிரசங்கிக்கணும், இயேசுவை நான் பிரசங்கிக்கணும், இயேசுவை நான் பிரசங்கிக்கணுங்கிற ஒரே எண்ணம், அதைவே யோசித்து கொண்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆனால் நாம் சர்ச்சில் உட்காந்துட்டு இருந்தாலும் எப்படியோ ஒரு 12 மணிக்குள்ளே சாப்பிட்டு அங்கே போகணும், எங்கேயாவது போகணும், எதையாவது செய்யணும், ஏதாவது பண்ணணும்னு யோசனை தான் நமக்குள்ளே வருமே தவிர, நான் இயேசுவை பிரசங்கிக்கணும், நான் இயேசுவை தேடணும், நான் ஜெபிக்கணும், நான் ஒப்பு கொடுக்குறேன், நான் இயேசுவுக்காக வாழ்கிறேன், இனி இயேசு தான் என் வாழ்க்கை, என் உயிரே நீ இயேசு தான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை தரம் உயர வேண்டும். அல்லேலூயா. பேதுரு மாதிரி உயர்வு இருந்துச்சுன்னா, அந்த எண்ணங்கள் இருந்திருந்தா, பேதுரு நினச்சிருக்கா, ஐயோ நம்ம ஆட்டுக்கு அமைதியாக இருந்திருந்தா குடும்பத்தோடு வேலைக்கு போய் மீனை பிடிச்சி சம்பாரிச்சுட்டு புள்ள குட்டிகளோடு நிம்மதியாக இருந்திருக்கலாமே, இங்கே வந்து இயேசுவை பிரசங்கித்து இங்கே ஜெயிலில் போட்டுட்டாங்களேன்னு நினைக்கல. நினச்சாரா? அப்படி நினச்சிருந்தா யார் தான் வந்திருப்பாங்க? பிசாசினால் கட்டுகளை உடைக்க முடியுமா? இரும்பு தாழ்பாள்களை முறிக்க முடியுமா? ஆனால் இவர் யாரை நினச்சாரு? நாளைக்கு காலையில் இயேசு வந்து என்னை விடுதலை பண்ணுவார், நான் இயேசுவை பிரசங்கிப்பேன், நான் இயேசுவுக்காக வாழுவேன், நான் இயேசுவுக்காக சாவேன் என்று சொல்லி நினைத்து கொண்டு இருந்ததனால தான் யார் வந்தாங்க? தேவ தூதர்கள் வந்தார்கள், கட்டுகளை உடைத்தார், இரும்பு தாழ்பாள்களை முறித்தார், கொண்டு போய் பிரசங்கம் பண்ண வைத்தார். அல்லேலூயா. நீங்களும் நானும் என்ன பண்ணிகிட்ருக்கோம்? நீங்கள் நானும் என்ன பண்ணிகிட்ருக்கோம்? ரெடியாக இருக்கோம், காசு ரெடியாக இருக்குது, காசை போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். நோ யூஸ், நோ யூஸ். இது ஒரு பிச்சைக்காரனுக்கு போட்டால் கூட நாம் சொல்லலாம், கர்த்தாவே ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான்னு அந்த கணக்கிலையாவது போகும், அந்த கணக்கிலையாவது போகும். ஆனால் சர்ச்சனுடைய வளர்ச்சி கணக்கில் வரவே வராது. வேஸ்ட்டு. நானாக இருந்தாலும் வேஸ்ட்டு தான். இது எதுக்கு? இயேசுவை தேடு, இயேசுவை நாடு, ஆராய்ச்சி பண்ணி, எப்பட்றா இவன் உள்ளே வந்தான், எப்பட்றா திருடன் உள்ளே வந்தான், ஆராய்ச்சி பண்ணிப்பா. ஏன் இயேசு வரல? ஆராய்ச்சி பண்ணிப்பா. ஓ, இந்த வழி இருந்ததுனால தான் பிசாசு என்ன செஞ்சிட்டான்? உள்ளே வந்துட்டான். இனி இந்த வழியை என்ன செய்யணும்? அடைக்கணும், அடைக்கணும். அடைச்சுப்பார். இயேசு வருகிற வழி மட்டும் ஓப்பனில் வைக்கணும். இயேசு வருவார், உன் தலையை உயர்த்துவார், சமாதானத்தை தருவார், சந்தோஷத்தை தருவார். ஒரு வசனம் இருக்கிறது, ஒரு மனுஷன் 2000 வருஷம் வாழ்ந்தாலும் அவன் மரிக்கும்போது வேதனையோடு, கண்ணீரோடு, பாரத்தோடு, துயரத்தோடு, மகா பயத்தோடு மரித்தானால் அவன் 2000 வருடம் வாழ்ந்தாலும் அதனால் ஒரு பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி பிரசங்கியில் எழுதி வைக்கப்பட்டு இருக்கிறது.
அல்லேலூயா. மரிக்கும் பொழுது ஒரு தைரியம். எங்கே போகிறேன்னு தைரியம்? தேவனுடைய வீட்டுக்கு போகிறேன்னு தைரியம். ஒரு மனுஷனுக்கு இந்த தைரியம் எப்போ வருதோ அவன்தான் தேவனுடைய மகன், அவன்தான் தேவனுடைய பிள்ளைகள், அவங்க தான் தேவனுடைய ஊழியக்காரர்கள், அவங்க தான் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறவர்கள், அவர்கள்தான் தேவனுக்காக வாழுகிறவர்கள். அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்துக்காக நான் செலவு பண்ணவும் தயாராக இருக்கிறேன். யார் சொன்னது? பவுல். நீங்கள் இந்த பக்கம் பவுலை சொன்னார். சும்மா சொல்லுங்களேன். பவுல் சொன்னாரா? என்ன டவுட்டாக இருக்குதா? பவுல் சொன்னாரா இல்லையான்னு டவுட்டாக இருக்கா? தேவனுடைய ராஜ்யத்துக்காக நான் செலவு பண்ணவும் தயாராக இருக்கிறேன். பைபிளில் பவுல் சொன்னார், சர்ச்சில் நான் சொல்லுகிறேன். அல்லேலூயா. நான் சொல்கிறேன். அல்லேலூயா. இப்போவும் என் மனைவியை எதுக்கால வச்சுட்டு சொல்கிறேன். அவங்க வாயிலிருந்து வர்ற காரியம் என்ன தெரியுமா? குடும்பத்துக்கு செலவு பண்ணுறதை விட சர்ச்சை கவனிக்கிறது, செலவு பண்ணுறது தான் அவருக்கு பிடிக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியும். அல்லேலூயா. ஏன்னா நீங்கள் இப்போவே கேட்டாலும் சரி, தனியாக கூட்டிகிட்டு போய் கேட்டாலும் சரி, இதுதான் சொல்லுவாங்க. அல்லேலூயா. எங்கள் அம்மாட்ட போய் கேளுங்க, உலக மற்ற காரியத்தை விட இவன் சர்ச்சுக்கு போகிறது, சர்ச்சுக்கு போயிட்டு சர்ச்சில் போய் ஆடுறதுக்கு தான் இவனுக்கு பிடிக்குன்னு சொல்லுவாங்க. அங்கே போய் ஆடுறதில்ல, அவங்க ஸ்டைலில் சொல்கிறாங்க, அப்பாவா சொல்லிட்டு போகிறாங்க. நீங்கள் இப்போவே ஃபோன் நம்பர் வேணால் தர்ற, கேட்டு பாருங்கள். அவன் சர்ச்சில் போய் ஆடுறதுக்கு தான் அவனுக்கு பிடிக்கும், அவங்க எங்கே கல்யாணத்து வீட்டுக்கு டெத்து வீட்டுக்கெல்லாம் வர போகிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. உங்களை குறித்து என்ன சொல்கிறாங்க? என்ன சொல்கிறாங்க? உன்னை குறித்து அம்மா என்ன சொல்கிறாங்க? அப்பா என்ன சொல்கிறாங்க? அவன் சர்ச்சுக்கு போகிறதுனால சர்ச்சுக்கு போகிறத நிறுத்தவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்களா? ஞாயிற்றுக்கிழமை போனால் குடிக்கிறதுக்கு கஞ்சி கிடைக்காது, பச்சை தண்ணி கூட கிடைக்காது. அவங்க வீட்டுக்கு போனால் சர்ச்சுக்கு போயிடுவாங்க அப்படின்னு. அல்லேலூயா. என்ன சொல்கிறாங்க நம்மளை குறித்து? நம்ம யோசிச்சுட்டே இருக்கணும். தேவனை பற்றி யோசிச்சுட்டே இருக்கணும். சில நேரம் தேவனை பற்றி சிந்திக்கும்போது தூக்கமே வராது. அல்லேலூயா. இன்னொரு உலக காரியத்தை சிந்திக்கும் போது தூக்கம் வராதுங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடாது. தேவனை குறித்து சிந்திக்கும் பொழுது அல்லேலூயா. சொல்லுங்கள், என்ன ஆராய்ச்சி பண்ணுறீங்க? என்ன செஞ்சிட்ருக்குறோம்? இதுதான் வாழ்க்கையா? இல்லை இப்படியே இருந்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கிறோமா? பேராபத்து வரப்போகிறது இந்த உலகத்துக்கு. ஈரானுக்கு தானே வருது, பாகிஸ்தானுக்கு தானே வருது. நம்ம தமிழ்நாட்டுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க பாஸ்டர் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களா? குண்டு தான் வராது, ஆனால் பஞ்சம் வரும். ஆனால் கர்த்தரை நேசிக்கிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தரை அசால்ட்டாக வச்சுக்கிட்டு தேவைப்படும் போது வச்சுக்கலாம், தேவையில்லாத போது கழட்டி விட்டுடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு பஞ்சம் வரும், கொள்ளை நோய்கள் வரும். ஆனால் உங்களுக்கு எனக்கு வராது. என்ன ஒரு சந்தோஷம்ப்பா, என்ன ஒரு மகிழ்ச்சி. கர்த்தர் நம்மளை இப்படியெல்லாம் வச்சிருக்கிறாரா? அவரை விட்டுட்டு ஓடுனா, மனுஷனை தேடி ஓடுனா, அவன் என்ன செஞ்சான்? காரி துப்பி மூஞ்சில் கறி பூசி அனுப்பிச்சி விட்டான். இயேசு இதே மாதிரி ஒருத்தருக்கு
காரி துப்பி மூஞ்சில் மண்ணை பூசி விட்டார். அவனுக்கு என்னாச்சு? என்னாச்சு? கண்ணு தெரிஞ்சிச்சா இல்லைங்களா? ஏசப்பா காரி துப்புனார்னா ஆசீர்வாதம். அல்லேலூயா. படிச்சிருக்கிறீங்களா இல்லையா? ஏசப்பா காரி துப்பி மூஞ்சியில் மண்ணை பூசினார்னா உன் குருட்டு கண்கள் பார்வை அடையும், ஆவிக்குரிய கண்கள் பார்வை அடையும். ஆனால் இயேசுவை விட்டுட்டு போனால் மனுஷன் காரி துப்பி மூஞ்சியில் மண்ணை பூசினான்னா நம்மளுக்கு ஒன்றும் நடக்காது. அவமானம் தான் வரும், நிந்தைகள் தான் வரும், போராட்டங்கள் தான் வரும், பட்டினி தான் வரும், பிரச்சனைகள் தான் வரும். அல்லேலூயா. ஒருத்தன் வந்து அவனை அப்படியே விட்டுட்டு வந்த நீ அங்கே மண்ணை பூசணும், மூஞ்சியில் என்ன செஞ்சுருக்கணும்? அல்லேலூயா. கர்த்தரை நேசிக்கிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மளை அந்த அளவுக்கு நம்மளை நேசிக்கிறார். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகள்னு படித்தோம். அது சும்மா பேச்சில் இல்லை, சும்மா பேசிட்டு போகிற கூட்டம் இல்லைங்க. நம்ம யார்? தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது, என்னிடத்தில் வந்திருக்கிறது, சர்ச்சில் இடத்துல வந்திருக்குன்னு சொல்லி சும்மா பேசுகிற கூட்டம் இல்லை. என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் வாசிங்க. 1 கொரிந்தியர் 4:20. தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல, சும்மா. அல்லேலூயா. சும்மா முளம் போடுறது இல்லை. இவன் கையிலேயே முளம் போடுவான், சரி வாயிலேயே முளம் போடுவானுங்கிற பேச்சில் இல்லைங்க. நம்முடைய தேவனுடைய ராஜ்யம் ஆவிக்குரிய வாழ்க்கை சும்மா பேச்சில் அல்ல. எங்கே இடத்துல இருக்குது? செயலில் இருக்கிறது. அல்லேலூயா. சொல்ல மாட்டீங்களே? இருந்தால் தானே சொல்கிறதுக்கும் பாஸ்டருங்கிறீங்களா? இல்லை ஆமேன் அல்லேலூயா சொல்கிறீங்களா? நாம் பேசிகிட்டு இருக்கிறவங்கள செய்து காட்டுகிறவர்கள். அல்லேலூயா. எந்த அளவு அளக்கப்படுகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கும் அளக்கப்படும். நீங்கள் 10 ரூபா கொடுத்தா ஏசப்பா எவ்வளோ கொடுப்பாரு? சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், பணத்தை பற்றி பேசுகிறான்னு நினச்சிக்காதீங்க. அதை வச்சு சொன்னால் தானே புரியும், அதனால் சொல்கிறேன். 10% நேரம் கொடுத்தால், சரி நான் மாற்றிக்கிறேன், 10% நேரம் கொடுத்தால் ஏசப்பா எத்தனை பர்சன்டேஜ் கொடுப்பார்? அப்போ மீதி 90% யார் தான் கொடுப்பாங்க? புரியுதா இல்லையா? 20% ஏசப்பாவுக்கு கொடுத்தால் ஏசப்பா எவ்வளோ நேரம் நம்மளோட ஸ்பெண்ட் பண்ணுவார்? அப்போ மீதி 80% யாருக்கு கொடுப்பாங்க? அப்புறம் 50% ஏசப்பாவுக்கு கொடுத்தால் அவர் எத்தனை கொடுப்பார்? 100 கொடுப்பாருங்க பாஸ்டர். கொடுப்பார், நல்லா கொடுப்பார். அப்போ மீதி 50% யார் தான் கொடுப்பாங்க? நம்மளுக்கு 2 பேர் தானே இருக்கிறாங்க. ஒன்று சாத்தான், ஒன்று இயேசு பரிசுத்த ஆவியானவர். 2 பேர் தானே இருக்கிறாங்க. இவர் கொடுக்கலினா யார் தான் கொடுப்பாங்க? அப்போ நம்ம யாருக்கு அதிகமாக நேரத்தை கொடுக்க வேண்டும்? இன்னும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அப்போ ஏசப்பாவுக்கு நேரத்தை கொடுக்கும் பொழுது நாம் இயேசுவுக்கு பிடிச்ச மாதிரி நாம் செயல்பட்டால் தானே ஏசப்பா நம்மோடு செயல்படுவார். மனுஷனுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சுட்டு இயேசுவே வாங்க வாங்க வாங்கன்னா எப்படி வருவார்? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது 90% கொடுத்தாலும் ஏசப்பா 90% தான் கொடுப்பார். மீதி 10 யார் தான் கொடுப்பாங்க? எப்படியும் 10% அவன் வேலை செய்யத்தானே செய்கிறான். அவனுடைய வேலை நம்ம வீட்டில் நடந்துட்டு தானே இருக்குது. அவனால் நம்ம கெடுதல் நடந்துட்டு தானே இருக்குது. அப்போ நம்ம எத்தனை % இயேசுவுக்கு கொடுக்கணும்? உன் முழு உன் முழு உன் முழு உன் முழு
உன் முழு யாருக்கிட்ட என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? என்னத்தை கொடுக்கணும்? உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயாக. அல்லேலூயா. அப்போ 100க்கு 100 முழு இருதயம் அப்படின்னா என்னது? ஃபஸ்ட்டு ஏசப்பா தாங்க எனக்கு முக்கியம். ரெண்டாவது அப்படின்னு ஒன்று வந்தாலே என்ன ஆயிடுச்சு? அப்புறம் அப்படின்னா என்ன ஆயிடுச்சு? என் புள்ள தான், என் பையன்தான், ஐயோ எங்கள் வீட்டுக்காரர் தான், அப்புறம் அப்படின்னாலே அங்கே என்ன ஆயிடுச்சுன்னா அர்த்தம் முடிஞ்சது கதை. கதை அம்பேல், அவ்வளோதான். அப்புறம் என்ன உபவாசம் போட்டாலும், என்ன தசமம் கொடுத்தாலும், என்ன காணிக்க போட்டாலும் வேஸ்ட்டு. அதெல்லாம் என்ன நேரத்தை கொடுத்தாலும். அப்போ என்னத்தை தான் கொடுக்கணும்? ஏசப்பாவுக்கு முழு இருதயத்தை கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த டம்ளரில் பாதி ஜூஸ் ஊற்றி இருக்கு, ஜூஸ் இருக்குது, மீதி பாதி என்னவா இருக்கும்? எம்டியாக இருந்தால் என்ன இருக்கும்? காற்று இருக்குமா? இருக்குமா இருக்காதா? அந்த காற்றுல என்னென்ன கலந்துருக்கு? டஸ்ட்டு, ஆக்சிஜனு, நைட்ரஜனு, கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு நம்ம உடம்புக்கு நல்லதா? நைட்ரஜன் நம்ம உடம்புக்கு நல்லதா? அப்போ என்ன செஞ்சணும்? ஃபுல்லாக ஜூஸை ஊற்றிட்டா கார்பன் டை ஆக்சைடுக்கும் நைட்ரஜனுக்கு இடம் இல்லை. இல்லை, ஆக்சிஜன் நம்ம வெளி காற்றுலேருந்து நம்ம சுவாசிக்கிறோம். அந்த ஆக்சிஜனே நமக்கு போதும். இந்த ஆக்சிஜனால் நமக்கு தேவையில்லை. அப்போ இதில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடும் நைட்ரஜனும் நமக்கு உள்ளே போகாது. அதெல்லாம் உள்ளே போச்சுன்னா வயிற்றுகளை கலக்கிறோம். அப்போ ஃபுல்லாக இருந்தால் நமக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. உன் இருதயத்தை ஃபுல்லாக இயேசுவிட்ட கொடுத்துட்டா ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக ஜாலியாக அப்புறம் சந்தோஷமாக போயிட்டே இருக்கலாம். அல்லேலூயாவே வரமாட்டேங்குதே. ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறீங்களா? பார்த்தீங்களா? ஆராய்ச்சி செய்யுங்க. என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம், எப்படி வாழ்ந்து இயேசு நம்மோடு இருக்கிறாரா? செய்யுங்க நல்லா ஆராய்ச்சி. வண்டியில் சிங்காநல்லூர் தாண்டி போனதுக்கு அப்புறம் தான் யோசிக்கணும், மோட்ரு போட்டேன் ஆஃப் பண்ணா இல்லையா தெரியல. எங்கே ஆராய்ச்சி பாருங்கள். அங்கே போனதுக்கு அப்புறம் தான் என்ன வருது? ஐயோ சிலிண்ட்ரு அடுப்பு ஆஃப் பண்ண இல்லையான்னு தெரியலையே. அப்புறம் அதை எடுத்து பிரிட்ஜில் வச்சனா இல்லையா தெரியலையே. வச்சுருப்போம், ஆனாலும் அங்கே போய் ஆராய்ச்சி, பிரிட்ஜில் வச்சனா எனக்கு தெரியலையே. ஏதோ பட்டணமாக இருந்தால் கூட திரும்பி வந்துடலாம். சிங்காநல்லூர் போயிட்டு திரும்பி வர முடியுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சிலர் பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டு டிக்கெட்டு வாங்கினதுக்கு அப்புறம் யோசனை வரும், ஐயையோ அப்படின்னு. டிக்கெட்டு வாங்காமல் இருந்தால் கூட என்ன செஞ்சுருக்கலாம்? இறங்கி இருக்கலாம். டிக்கெட்டு ஃப்ரீ. அப்போ நல்லா ஆராய்ச்சி பண்ணுங்க பஸ்ஸில் உட்காந்துட்டு. அப்போ ஆலயத்தில் வந்து கொண்டு என்ன செய்யணும்? ஏன் இன்னைக்கு இந்த பிரதர் வரல, என்னவா இருக்கும், ஏன் வரல? நம்மளுக்கு அது தேவையா? வந்தால் அவங்களுக்கு ஆசீர்வாதம், வரலைன்னா அவங்களுக்கு இல்லை. நம்ம வந்திருக்கிறோம், நமக்கு என்ன வேணும்? 100 பேர் ரேஷன் கடையில் நின்னா, ஏன் அவன் வர்றேன்னு சொன்னானே ஏன் வரல அப்படின்னு நினைக்கிறோமா? அவன் வந்தான்னா வரலைன்னா நம்மளுக்கு கிடச்சா போகுதுண்டாப்பா. பஸ்ஸில் சீட்டு நமக்கு. ஆனால் சர்ச்சில் மட்டும் வந்து ஏன் வரல, என்னவா இருக்கும், ஏதுவா இருக்கும், என்ன தெரியலையே, ஒன்றும் புரியலையே. அல்லேலூயா. ரோட்டில் போகும்போது எவனாவது போகிறதுக்கு வழி உண்டாக்குறோமா? நம்மளுக்கு சந்து கிடச்சா போதுண்டாப்பா, நமக்கு கிடச்சா போதும். என்ன செஞ்சிடலாம்?
பூந்து ஓடிடணும். அவன் வந்தேன்னா வரலைன்னா நமக்கு என்ன? ஆமாவா இல்லையா? ஆனால் சர்ச்சில் மட்டும் ஏன் வரல, அவங்க என்ன என்ன அப்படின்னு யோசிக்கிறோம். அல்லேலூயா. அப்படி ஆராய்ச்சி அல்ல. எப்படி ஆராய்ச்சி? இயேசு வந்துட்டாரா? 8 மணிக்கு ஆராதனை. ஏசப்பா எத்தனை மணிக்கு வருவார்? சவுண்டே வர மாட்டேங்குது. அவர் எத்தனை மணிக்கு வந்தேன்னா வரலைன்னு பாஸ்ட் ஆராதனை முடிச்சிருப்பார். போனால் நம்ம வாட்டுக்கு கேட்டு முடிச்சுட்டு ஆராதனைக்கு போனோம். எத்தனை மணிக்கு இயேசு வந்தார்? ஆராய்ச்சி பண்ணி சொல்லுங்க பார்ப்போம். 7:50 வந்துட்டாரா? ஒருத்தர் 7:50 வந்துட்டார். ஆராய்ச்சி நீ சொல்லுமா, ஏசப்பா எத்தனை மணிக்கு வந்தார்? அவதான் 2ஆவதா வந்தார். நான் தான் முதல்ல இங்கேயே இருக்குண்ணே. சரி, அப்போ நீ அப்போ சரி, உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. 2ஆவது இடத்துலையும் 3ஆவது இடத்துலையும் வந்துட்டாங்கன்னா இயேசு வந்துடுவார்னு சொல்கிறீங்கல்ல, நீங்கள் வந்த நேரத்தில் இயேசு வந்தாரா? பஸ்ஸு நின்றுட்டுருக்கிற இடத்துல ஏறினா சீட்டு கிடைக்குமா? இல்லை ரோட்டில் எங்காவது போயிட்டுருக்கிற இடத்துல குறைக்காட்டி ஏறினா சீட்டு கிடைக்குமா? அப்போ இயேசு வர்ற நேரத்தில் இருந்தோம்னா நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்குமா? இயேசு வந்து நடத்திட்டு இருக்கும்போது உள்ளுக்குள்ளே சந்துக்குள்ளே போகும்போது ஆசீர்வாதம் கிடைக்குமா? ரேஷன் கடையில் முதலாளாக போனால் எல்லாம் கிடைக்குமா? இல்லை எல்லாம் என்னமோ வாங்கிட்டு இருக்கட்டும் மெதுவாக போவோன்ட்டு கூட்டமாக ஜாயின் பண்ணிட்டா கிடைக்குமா? அப்போ சர்ச்சுக்கு மட்டும் ஸ்கூல் நடந்துட்டு இருக்கும்போது உள்ளே போனால் ஏற்றுக்குவாங்களா? இல்லை ஸ்கூலை ஆரம்பிக்கும் போது உள்ளே போனால் ஏற்றுக்குவாங்களா? ஏற்றுக்குவாங்க. பரவாயில்ல, பின்ஸுக்கு சப்போர்ட்டாக ஒருத்தர் இருக்கிறாரு. அது சவுண்டே மூச்சு வருதா இல்லையான்னு தெரியல. மூச்சே வராது, பறக்கும். நான் ஒரு நாளும் பிடிக்கலான்னு பார்த்தா என்னாலையும் முடியல. யூனிக்கான் வண்டி வச்சுட்டு முறுக்குனாலும் போக மாட்டேங்குது அந்த ஸ்பீட்டுக்கு. இப்போ சொல்லுங்கள், இயேசு வர்றதுக்கு நான் காரணமாக இருக்க வேண்டும் என்றால் நான் எத்தனாவது ஆளாக உள்ளே இருக்கணும்? அல்லேலூயா. இயேசுவை நாம் இயேசுவை எதிர்பார்க்கணுமா, இல்லை இயேசு நமக்காக எதிர்பார்க்கணுமா? அப்போ இயேசு 7:45 8 மணிக்கு வர்றாருன்னா நாம் இயேசுவை எதிர்பார்க்குறோமா? எதிர்பார்க்கணுன்னா எத்தனை மணிக்கு வரணும்? இல்லை நம்ம இயேசுவை சந்தோஷப்படுத்துகிறோமா? இப்போ என்னால் இயேசு சந்தோஷமாக இருக்கிறாரா? அப்போ என்ன பண்ணிகிட்ருக்குறோம்? உங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தார். வசனம்லாம் தெரியுதுல்ல, அப்போ நம்ம துக்கப்படுத்தக்கூடாது தானே? சொல்லுங்க பார்ப்போம். பிசாசுக்கு இடம் கொடுத்தால் யார் துக்கப்படுவாங்க? இயேசுவுக்கு இடம் கொடுத்தால் யார் துக்கப்படுவாங்க? ஆனால் இயேசுவுக்கு இடம் கொடுத்தால் பிசாசு ஓடி விடுவான். ஆனால் பிசாசுக்கு இடம் கொடுத்தால் இயேசு ஓட மாட்டார், கூடையே இருந்து அழுதுகிட்டே இருப்பார். அல்லேலூயா. என்னைக்கு பிசாசை துரத்துறோமோ அன்னைக்கு இயேசு சந்தோஷப்படுத்துவா.
அன்றைக்கு இயேசு சந்தோஷமாக இருப்பார். இப்போ சொல்லுங்கள், என்னுடைய காணிக்கையை கர்த்தர் ஏற்றுக்குவாரா? ஏற்றுக்குவார்னு நீங்கள் உங்கள் மனசு சொல்லுச்சுன்னா நீங்கள் காணிக்கை போடுங்க, இல்லைன்னா போடாதீங்க. வேண்டாம், இயேசுவுக்கு வேண்டாம். எங்களுக்கு இல்லை, எங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி யாரும் நினைக்க வேண்டாம். இயேசுவுக்கு. அல்லேலூயா, இயேசுவுக்கு. அல்லேலூயா. ஒப்பு கொடுக்கலாமா? எல்லோரும் எழுந்து நின்று ஒப்பு கொடுக்கலாமா? அல்லேலூயா. இன்னும் நிறைய காரியங்களை குறித்து பேசினார். இன்னும் காரியங்கள் இருக்கிறது. இன்னும் கர்த்தருடைய காரியத்தில் வசனங்கள் இருக்கிறது. இன்னும் அவர் பேச வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறார். ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இனிமேல் நான் கோபப்பட மாட்டேன், இனிமேல் திருட்டுத்தனம் பண்ண மாட்டேன், இனிமேல் இச்சிக்க மாட்டேன், இனிமேல் பொய் சொல்ல மாட்டேன், இனிமேல் பணத்தை வாங்கிவிட்டு ஏமாற்ற மாட்டேன், இனிமேல் விபச்சாரம் செய்ய மாட்டேன், இனிமேல் விக்கிரக ஆராதனை செய்ய மாட்டேன், இனிமேல் பில்லி சூனியம் பண்ண மாட்டேன். தன் சகோதரனை பகைக்கிறவன் பில்லி சூனியத்துக்கு ஒப்பாக இருக்குது. தன் சகோதரனை பகைக்கிறது தேவனுக்கு பிடிக்காது. இனிமேல் யாரோடு சண்டை போட மாட்டேன், இனிமேல் யாரையும் வெறுக்க மாட்டேன். ஏசப்பா, நீங்கள் என்னோடு இருக்கிறீங்களா? என்னோட இருக்கிறீங்களா? சொல்லுங்க. ஏசப்பாட்ட கேளுங்க. எல்லாத்தையும் விட்டுறேன், இனிமேல் என் கூட நீங்கள் இருப்பீங்களா? ஏசப்பாட்ட கேளுங்க. ஏசப்பா, இருக்கிறீங்களா, இருக்க மாட்டீங்களா? நான் எல்லாத்தையும் விட்டுறேன்ப்பா, எல்லாத்தையும் விட்டுறேன், நீங்கள் என் கூட இருப்பீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒப்பு கொடுக்குறீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒப்பு கொடுக்குற ஆண்டவரேன்னு சொல்லுங்கள். என்னை தைரியப்படுத்துங்க ஆண்டவரே. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, இல்லாமல் தெரியுதில்ல, முடியாதுன்னு தெரியுதில்ல. இருக்கணுமா? ஆமாம், இருக்கணுமா? கண்ணீர் சிந்தும் நேரத்தில் மானீரே. இயேசு கூட வேணுமா? நேரத்தில் தகப்பனானீரே. கண்ணீரோடு ஓ அல்லேலூயா, ஆமென். என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கு எல்லாமே. அப்பா, அப்பா, இயேசு கண்ணீர் விட்டார். அந்த உணர்வு எனக்கு தாரும். இயேசு என்னோடு இருக்கிறார். என் பக்கத்திலே. ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் என்னால் வாழ முடியவே முடியாதுன்னு தெரியுதில்ல. அப்போ இயேசுகிட்ட ஒப்பு கொடுங்க. அவர் இல்லாமல் வாழ முடியாதுன்னு நம்பிக்கை இருக்குல்ல, அப்போ இயேசுகிட்ட ஒப்பு கொடுங்க. அவர் இல்லாமல் ஜெயிக்க முடியாதுன்னு தெரியும்ல,
அப்போ இயேசுவிட்ட ஒப்பு கொடுங்க. உங்களை அல்ல, உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்கள். உன் வழியை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுங்கள். அப்பொழுது அவர் உங்கள் பாதையை செவ்வைப்படுத்துவார். மனுஷங்கிட்ட கொடுத்துட்டா அசிங்கப்படுத்திடுவான். அதுக்கு விதிவிலக்கெல்லாம் கிடையாது. மனுஷன்னா மனுஷன்தான். ஐயோ என் பிள்ளையெல்லாம் அப்படி செய்ய மாட்டான், ஐயோ என் பையனெல்லாம் அப்படி கிடையாது, ஐயோ எங்கள் அம்மாலாம் அப்படி கிடையாது தெரியுமா, ஐயோ எங்கள் அப்பாலாம் அப்படியெல்லாம் நினைக்க மாட்டாங்க. மனுஷன்னா மனுஷன்தான். இந்த அம்மா அப்பா தாத்தா பாட்டி இதுக்கெல்லாம் விதிவிலக்கெல்லாம் கிடையாது. மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள், கர்த்தர் மேல் பற்றுதலாயிருங்கள். பிறப்புகளை நம்புவதை விட்டு விடுங்கள், கர்த்தர் மேல் பற்றுதலாயிருங்கள். அவர் உங்கள் வழிகளை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்கன்னா ஏசப்பா டக்குன்னு வந்துடுவார். இப்படி கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ளே உங்களுக்குள்ளே வந்துடுவார். நீங்கள் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே உங்கள் இருதயத்துக்குள்ளே ஆண்டவர் உலாவுவார். இயேசு நீங்கள் எங்கே போனாலும் கூடவே இருப்பார். இருளான நேரத்தில் வெளிச்சம், வெளிச்சம், நீரே என் தன்மனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க. மன்னிப்பு கேட்டீங்கன்னா இயேசு மன்னிப்பார். ஹல்லேலூயா. தாவீது தப்பு செஞ்சார். ஆனா ஆம் பிரியமானவர்களே, தாவீது தப்பு செஞ்சார். பாஸ்ட் வந்து சொன்னோன்னே மனசை மாற்றி ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து அழுதார். ஆண்டவரே நான் மன்னிச்சிருங்கன்னு. ஹல்லேலூயா. ஆனால் ரெகோபியாம் பாஸ்ட் வந்து சொல்கிறார், நீ தப்பு செய்கிறான்னு. உடனே அவனை குடியுங்கள் அப்படின்னு கை நீட்டார் பாஸ்ட்டை பார்த்து. அப்படியே கை விரைச்சி போச்சு, மடக்க முடியல, வேலை செய்ய முடியல. ஆனால் தாவீது உடனே பாஸ்ட் வந்து சொன்ன உடனே மன்னிப்பு கேட்டார். தாவீதுக்குள்ள எழுப்புதல் உண்டானது. தாவீது ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக மாறினார். தாவீதின் வேர் துளிர் விட்டது. தாவீதின் மரம் இன்றைக்கும் துளிர் விட்டது இயேசுவின் மூலமாக. இன்னைக்கும் நாம ஹல்லேலூயா துளிர் விட்டு கொண்டே இருக்கிறோம். இன்னைக்கும் தாவீதின் மரம் துளிர் விட்டது. அதில் இன்னைக்கு நீங்களும் நானும் கனிகளாக இருக்கிறோம். இயேசுவின் மூலமாக ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே கர்த்தர் என்னை பலப்படுத்துங்க என்று சொல்லி நாம் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் வழி நடத்துவாராக. மீதியான நேரத்தை கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சோதரம். நம்ம எல்லாரும் உட்காரலாம்.